ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் வீட்டு கேமர். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் என்னென்னா ஃபஸ்ட் வீடியோ தான் நம்மளோடது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட்ஸ் நிறைய போட்டுருப்போம். ஸோ பார்த்திங்கன்னா அதை விடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோம்னா இந்தியன் தெஃப்ட் ஆரோ. அதுதான் இதோட பேர். சரி வள குழக்குலன்னு பேசாமல் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா செம்மையாக கேம் கிராஃபிக்ஸ் செம்மையாக இருக்கும் போல். அதானே நினச்சேன் இந்த மாதிரி கேமில் இந்த மாதிரி அருமையாகவே இருக்காரு. எந்த கார்லலாம் இந்த மாதிரி போடுவாங்க செம்மையாக இருக்கா அது. ஆனால் பார்க்குறேன் மூஞ்சி பார்க்குறேன் கொடூரமாக இருக்குது. என்னங்க இது கேம் இப்படி லேக் ஆகுது. செட்டிங்ஸில் போய்ட்டு எல்லாமே செக் பண்ணிப்போம். எஃபிஎஸ்ஸு இதுங்க ஷேடோஸ் ஆஃப் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் வெறும் ஹையில் வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீடியம்லேயே வச்சுப்போம். எதுக்கு அவ்வளோவா சரி லோடே வைப்போம். ஹையில் வேண்டாம் மாற்றி வைக்கிறான்னு பார்த்தோம். ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகே மீடியம்மு. ஓகே சரி பார்த்தீங்கன்னா கேம் நல்லாதாங்க இருக்குது. ஸோ நான் என்னமோ அவ்வளோவா நல்லா இருக்காருன்னு நினச்சேன். பரவாயில்ல, கேம் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. வணக்கன் பாய் கண்டுபிடிச்சிடுவோம் போல். அதனால கேம் கொஞ்சம் கேமில் உள்ள துண்டு போட்டுலாம் நம்மளுடைய வித்தியாசமாக இருக்கான். ஸோ அந்த ட்ரெஸ்லாம் மாற்றிக்க போகிறோம் முடியும் போலங்க. சரி வாங்க. ஸோ நேராக இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் மாற்றி ஃபஸ்ட்டு கேப்பு இல்லையா முட்டையா நீங்கள் முட்டை ஹேர் மாற்றிக்குவோம். ஹேர் செம்மையாக இருக்குது. ஆனால் கிளாஸ் போடாமல் முடிஞ்சு பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எப்பா சரி அதுக்கப்புறம் இந்த துண்டை கழட்டிப்போம். ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேராக பார்த்தீங்கன்னா டிஷர்ட்ஸை பார்க்கணுன்னா பேண்ட்டு மாற்றிப்போம். பேண்ட் இல்லை டவுசர் மாற்றிக்கலாம், அதுதான் கரெக்டாக இருக்கும். ஏதாவது ஒரு நல்ல பனியன் போடணுமே. இது வேணாம். இது ஓகே ரைட், இது கரெக்டாக இருக்கும். என்னடா பித்தலா அந்த மாதிரி இருக்குது. ஸோ எப்போவுமே வீட்டில் போடுற மாதிரி டிஷர்ட் எல்லோரும் இப்படி தான் போடுவாங்க. சரி அதே மாதிரி 6 பாக்ஸ்லாம் வளர்த்து வச்சுருக்காங்க நண்பர்களே. பார்த்தீங்கன்னா கேட்பாங்க நம்ம வியூ ரசிக்கலாம். சரி நெக்ஸ்ட் அப்படியே கீழே போயிடும். என்னடா ஸ்டெப்ஸ்லாம் ஏய் இப்படி சொந்த வீட்லேயே குட்டினடா எப்படா. நான் போய் இந்த கேமை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறேன் நண்பர்களே. முத்தா போயிடுறாங்க நண்பர்களே. இந்த வீடை நான் வாங்க போகிறேன் நினைப்பேன். இந்த வீடை நான் தான் வாங்க போகிறேன். பார்த்துக்கோங்க, நான் தான் வாங்க போகிறேன். ஓகேவா, நான் தான் ஓனர் இந்த வீட்டுக்கு. சரி ஓகே வாங்க போவோம். ஓகே இங்கே பாருங்க நண்பர்களே, வண்டியெல்லாம் செதுக்கி வச்சுருக்காங்க நண்பர்களே. பாருங்க புல்லத்தை பாருங்கள் புல்லத்து. ஸோ இதை மாதிரி நம்ம என்னென்ன கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணலான்னு மறக்காமல் நீங்களும் சொல்லுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கேம்ஸ் இருக்குது. இதோட பயங்கரமான மொபைல் கேம்ஸு. ஸோ அது எனக்கு தெரிஞ்ச கேம்ஸ் இப்போ கொஞ்சம் வந்துருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச கேம்ஸ் என்னன்னு நீங்களும் சொல்லுங்கள். அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு வை எப்படி ஓட்ட போகிறான்னு பாருங்கள். நானும் உங்கள் வீட்டு வை எப்படி ஓட்டுவேன்னு பாருங்கள். எனக்கு ஸ்பீடாக போய் எப்படியே ட்ரிஃப்ட் அடிப்போம் பாருங்க. நம்ம இப்படி ஸ்பீடாக போவோம். இந்த இடத்துல வேணாம் அப்படியே நேராக போவோம். கண்ட்ரோல் வேறு ஒழுங்காக கிடைக்க மாட்டேங்குது நம்மளுடைய வண்டிக்கு, என்னன்னே தெரில. சரி வாங்க ஸ்பீடாக போவோம். ஆனால் வண்டி பயங்கரமாக இருக்குல்ல நம்மளுக்கு. ஓகே இப்போது ட்ரிஃப்ட் அடிப்போமா. போட வேறு மாதிரி. ஓகே செமையாக புகலாம் செமையாக வந்துச்சு நம்மளுக்கு. சரி ஓகே வாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எங்கே போக போகிறோம்னா ஸோ நம்ம டேரெக்டாக மேப்லாம் கொடுத்துருக்காங்க நண்பர்களே. டேரெக்டாக நேராக அப்படியே போய் பார்ப்போம் என்னன்னா வருது. அங்கே போகிற என்னமோ பில்டிங் தெரியுது நண்பர்களே. என்னமோ பார்க்க என்னமோ ஒரு மாதிரி இருக்குது நண்பர்களே. சரி வாங்க அந்த பில்டிங்குள்ளே போய் பார்ப்போம். கீழேங்கடா வேணே. ஓகே இவனை இறங்கி வச்சுட்டு அப்படியே நம்மளும் போயிடும். என்னடா இது. ஓகே நண்பர்களே செம்மையாக இருக்குது. இல்லை வேணும் வர மாட்டேங்கிறான். ஸோ பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது இந்த வீடு. இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா என்ன பில்டிங் நம்மள பைக் ஷோரூம் நண்பர்களே. பாருங்கள் எத்தனை பைக்ஸ் இருக்குன்ட்டு. இந்த பைக்கில் ஏதாவது ஒரு பைக்கை நம்ம ஆர்டர் பண்ணணுமே. பர்ச்சேஸு காயின்ஸ் வேணும்னு நினைக்கணும். பர்ச்சேஸ்ன்னு பார்த்துக்காங்க. இப்போங்க புல்லத்து, இங்கே ஒரு புல்லத்து, இது நம்ம ஓட்டிட்டு வந்த புல்லத்து மாதிரி இருக்குது. இந்த பைக்கை பாருங்கள் போர்ச்சு. இங்கே பாருங்கள்
ஸ்கார்பியோ, ஃபார்ச்சுனரு, பொலேரோ, தாரு, மறுபடியும் தாரு, ஜிடிஆர் போடு, நிசான் ஜிடிஆர் பாருங்க. ஆஹா, ஃபெராரி. அப்பா, நம்மளுக்கு ஏற்ற கார் வந்துச்சுப்பா, லேம்போகினி. ஸோ இந்த கார் எடுத்து போவோம், இதுதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். வாடா டேய், வேற ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கா டேய், அவன் போலங்க நம்மளே தெரியுதா யாரு நம்ம கை தெரியுது. நியூசிலனே மென்டலு டேய், கரும்பு முடிச்சோனே நாயே டேய், பாரு இங்கே பாருங்க. டிஸ்லைக்குன்னு ஒன்று காமிச்சுங்க, டிஸ்லைக்குன்ட்டு கொடுத்தோம்னா செவுத்தில் போய் முட்டிதுதான். ஐயோ நண்பர்களே, நண்பர்களே நம்ம காரை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு, மாசா நிற்கிது, செமையாக டேய். அப்போ நீங்கள் எனக்கு என்னடா, நான் இங்கே இருக்க எனக்கு கிளப் பண்ணலையடா, அப்போ நான் காருக்கு கிளப் பண்ணுறீங்கடா. ரைட்ரா புரிஞ்சு போச்சு. ஆமாம், ஐயோ காருக்கு வேறு கண்ட்ரோல் கிடைக்க மாட்டேங்குது நண்பர்களே. ஸோ இருங்க, அப்படியே நேராக வெளியே கொண்டு போவோம் அப்படியே நைஸாக. சாருங்கன்னா ஒரு வேலை மட்டும் பார்க்க வேண்டியிருக்கு. இருங்க நைஸ். ஐயோ செம்ம ஸ்க்ராட்சு இந்த வேலை மடிவான காரில். ஓகே நண்பர்களே, இங்கே நிறுத்திடுவோம். மேப் போப்போம் நண்பர்களே. இப்போ பாருங்க, ட்ரெயினில் இருக்க போகலாம் நண்பர்களே. வாங்க ஓட்டி பார்ப்போம். சரி போட்டு கிளம்பிடுவோமா? ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போயிட்டு உங்களை பார்க்குறேன் நண்பர்களே. ட்ரெயின் வண்டி விட்டது பார்த்தீங்கன்னா இதுதான் ட்ரெயின் போல். பார்த்தீங்கன்னா ட்ரெயின் எப்படி இருக்குது பாருங்கள், செமையாக இருக்குது. சரி வாங்க இருப்போம். நான் வர்றதுக்குள்ளே ட்ரெயின் எடுத்தாங்க. ஒரு மணி படை இங்கே வந்து படை படை இந்த மாதிரி ஒரு அடி அப்படியே செத்துவாங்க எல்லாரும் பாருங்க. பிஸ்டலை போட்டு அடிக்கிறேன் பாருங்க இப்போ எல்லாத்தையும். போடா ஸோ நம்ம அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டரு பாருங்க, யாரையும் நம்ம தொட முடியாது. சீட் கோட்ஸ்லாம் இருக்குது பாருங்களேன். இங்கே எல்லா சீட் கோடையும் பார்க்கணும். எல்லா சீட் கோடில் ஏதாவது சீட் கோடு வரும். டே இன்ஃபினிட்டி ஹெல்த்து 3 போட்டோம்னா வந்துடும் போல். இன்ஃபினிட்டி ஹெல்த்து சீட் கோட் ஆக்டிவேட். நம்ம இந்த கேமில் போட்ட ஃபஸ்ட்டு சீட் கோடை இதான் நண்பர்களே. சரி வாங்க, போகிற வரல இவனையே சுட்டு கொண்டு வரும். ட்ரெயின் ஒன்று ஹார்னஸ் தான், அதனால் கிளம்பு போகிறான்னு ஒரு அர்த்தம். நம்மளே இந்த பாருங்களேன், நம்ம ஊரில் உள்ள மாதிரி அப்படியே அட்ஜஸ்டில் ட்ரெயின் அப்படியே இருக்குல்ல, செம்மையாக இருக்குது. செம்ம டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க நம்ம இந்த ட்ரெயினில் கூட. ஓகே, இது நேராக எங்கே போகிறோன்னு பார்ப்போம். இது நேராக நம்ம வீட்டு பக்கத்தில் தான் போகணும் நண்பர்களே. நண்பர்களே, போகிற வரல ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. போலீஸ்காரங்களாம் தொட்டிட்டு வராங்க. என்ன ஆச்சுன்னா, நான் வந்து ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போயிட்டு ஒரு போலீஸ்காரன் பார்த்தீங்கன்னா நம்ம சுத்தம்னு போலீஸ்காரன் கார் ஒன்று நடுவில் வந்துச்சு நம்மளுக்கு. ஒரே ட்ரெயின் ஏற்றிட்டு போயிடுச்சு. அப்படியே செத்தோன்னு இப்போ கேஸ் வந்துச்சு நம்மள. ஆல்ரெடி இருந்த கேஸ் மாதிரியே. சரி வாங்க நம்ம ஓடிடுவோம். அத்தாடி பார்த்தீங்களா, வண்டி எப்படி ஸ்கில்லு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடும் நண்பர்களே. ஸோ நேராக அப்படியே நம்ம நேராக ரேண்டமாக போவோம் நண்பர்களே. வழி விடுற வழி இப்போ கூட கேவலமான நண்பர்களே ஒருத்தன். ஓகே எவன்டா முத்து சந்து வச்சிரு டேய், உங்கடா டேய். அப்பா அப்படியே நம்ம நேராக போயிடுவோம். வாங்க 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 வாங்க. அடித்தது வில்லு அடிச்சத சொல்லு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு மேலே என்ன ஒன்று தெரியாது. சரி வாங்க நம்ம அடை கொடுங்க, நம்ம நேராக போயிடுவோம். இங்கே போடுறா, இங்கே என்னமோ மெக்கானிக்கு என்னமோ வந்துருக்குங்க. எங்கே ரிப்பேர் பார்க்குற காரு டென்ட்லாம் நிறைய வந்துருக்குங்க. கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, எனக்கு தான் தெரிய மாட்டேங்குது. இல்லை காருக்கு டென்ட்டே உருளையா இதை பாருங்க, இப்போ கூட ஊற்றுறேன் பாருங்க. சரி வாங்க இதை போய் இந்த டென்ட்டெல்லாம் ரிப்பேர் பண்ணிடுவோம். சரி வாங்க நண்பர்களே டென்ட்டே உழுகல இந்த கேமில். டென்ட் எதுவுமே உழுகாது போகிற. கார் கலர் மாற்றுறது. ஓகே, கார் கண்ணாடி என்னங்க கிறிஸ்டல் கலரில் இருக்குது இப்போ. சரி இப்போ நான் உங்களை வந்து கார் செம்மையாக அப்கிரேட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இது மாற்றிப்போம், அது மாற்றிப்போம், இது அது அந்த மாதிரி எல்லாம். இந்த தையலெல்லாம் நம்மள வீல்ஸில் போயிட்டு இந்த தையலெல்லாம் இல்லை. இல்லை இது செமையாக இருக்குது. கலர் மாற்றினா சூப்பராகிடும். நாங்கள் ரிம் கலர்னு வந்துருக்குடா. ஸோ பார்த்தீங்கன்னா தையல் ரிம் கலர் மாற்றினே பயங்கரமாகிடுச்சுங்க நம்ம வண்டி பாருங்கள்.
காரை பார்த்தோன்னே எல்லாரும் ஆச்சரியமாக போகிறாங்க. ஸ்போர்ட்ஸ் பைக் ஏன்னா நம்ம ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு நம்மளே சொல்லிக்க வேண்டியதான். சரி ரைட்டு, சரி வாங்க நம்ம அப்படியே கிளம்பிடுவோம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா கார் ஸ்மோக் கலரில் இருக்கணும், பர்பிள் பிளாக். எனக்கு என்னமோ பர்பிள் தான் பிடிச்சி கடையே வச்சுப்போம். சரி ஓகே, இப்போ நம்ம வண்டி எடுப்போமா? வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்றா போகலாம். அந்த மாதிரி நேராக போயிடுவோம். டேய் வழி விட்றாடே எவனாவது எவனாலும் வந்தீங்கன்னா நான் பொறுப்பில் எத்தனையோ ஏன் நண்பர்களே. டேய் வழி விட்றப்பட நீ நடுவில் ஒன்றா நான் என்ன போகுது? நண்பர்களே வீடு எப்படி போனால் வரும்? பிளா 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 வீடு. ஐயோ என்னை இந்த முகம்னே கண்டுபிடிச்சிங்க. பிளே 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 பிளேன்னு ஒன்று கண்டுபிடிச்சிங்க நண்பர்களே. அறுவதையாக போனோம்னா பிளே 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 நேராக போனோம்னா பார்த்தீங்கன்னா நம்ம வீடு வந்தோம். அப்படிதான் ஓகேவா? ஓகே நண்பர்களே, எப்படியோ கண்டுபிடிச்சாச்சு வீட்டு வழியை. சரி எப்படியோ வீட்டு வழியை கண்டுபிடிச்சிட்டேன். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் போய் நல்லா அப்படி சாப்பிட்டுவாங்க. இந்த வீடியோ வெளியே இருந்து பார்க்குறீங்கன்னா நம்புகிறேன். சரி ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன கார் பிடிக்கும் மறக்காமல், நம்ம ஷோரூமில் நிறைய கார் பார்த்தோம்ல, அதில் உங்களுக்கு என்ன கார் பிடிக்கும்ட்டு மறக்காமல் பார்த்தீங்கன்னா எல்லா காரையும் உங்களுக்கு என்ன கார் பிடிக்குமோ அந்த காரை மொத்தம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் போட்டால் போதும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கார் பிடிக்குமோ அந்த காரை அடுத்து நம்ம வந்து இந்த கேமில் வாங்குவோம். கேமில் உள்ள காரை சொல்லுங்கப்பா. பிறகு நான் வந்து கேமில் இல்லாத கார்லாம் வந்து சொல்லிட்டீங்கன்னா அவ்வளோதான். சோரி முடிஞ்சு விட்டோம். பாருங்க, இப்போ நான் ஒரே கிஃப்டில் பின்னாடி இருப்பேன் பாருங்க. எப்படி நாங்கள் ப்ரோ பிளேயரு. பாருங்க பாருங்க மறுபடியும் கிஃப்ட் போகுது கவிதா. எப்படியே வாச இந்த மாதிரி போ. ஐயோ அதான் அப்படியே நேரம் போதா போடி. சரி வாங்க நண்பர்களே, நம்ம கராஜில் போய் ஒழுங்காக போய் நிறுத்தினாலே போகிறோம். மற்றபடி இந்த வேலை நான் பார்க்கவே. ஐயோ கஷ்டப்பட்டு வாங்கின கார் இப்படி போயிடுச்சு. சரி விடுங்க, அந்த கார் இல்லைன்னா என்ன. இங்கே போகிறோங்க, இந்த மெனு என் கையில் பச்சை இருந்துச்சுங்க கண்ணில். இல்லைங்க இங்கே போகிறோங்க, கேமரா ட்ரோன் கேமரா போல இருங்க. ஏங்க ஆமாங்க இங்கே பாருங்க. ஏங்க பாருங்க என்னங்க இது செமையா இருங்க. சரி ஓகே, இதை ஆஃப் பண்ணிட்டு சூப்பர் பவர் ஸ்பைடர்மேன். இங்கே போகிறோங்க நண்பர்களே, ஸ்பைடர்மேன் பவர் நம்மளுக்கு இருக்க ஒரு. சரி வாங்க போவோம். இப்போ நான் என்ன உலகத்தில் ஸ்பைடர்மேன். சரி பாருங்க, இப்போ நான் என்ன ஸ்பீடாக ஓடி வெப்புட மாட்டேங்கிறா. வெப்புடுறா வெப்புடுறா நீங்கள் இருங்க. இது குடிச்சு ஒன்று விடுறாங்க. லாங் ப்ளஸ் பண்ணோம்னா விட்றாங்க பாருங்களேன். குடிச்சு ஒரு லாங் ப்ளஸ் பண்ணோம்னா அப்படியே விட்றான் பாருங்க. இப்போ எப்படி போகிறேன்ட்டு இப்போ இந்த மியூசிக் கேட்குறதுனால நமக்கு காப்பி ரேட் வரும். அதனால் இந்த காப்பி ரேட் எனக்கு தேவையே கிடையாது. இந்த மியூசிக்னால காப்பி ரேட் போத்துவாங்க நம்மளே. அதனால் மியூசிக் ஆஃப் பண்ணிட்டு இப்போ ப்ளே பண்ணுவோம் நம்ம. ஐயோ முட்டாள் எதுடா இங்கே மாற்ற. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மங்குடு மண்டையை பார்த்தீங்கன்னா இப்படி மாற்றிதான். சரி அதனால் நம்ம கிளம்பிடுவோம் நேரா. இப்போ பாருங்க நான் எப்படி வீட்டுக்கு போவேன்ட்டு நேராக அப்படியே வீட்டுக்கு எப்படி பார்க்காமேன்னு பாருங்க நம்மளே. அப்படியே ஸ்பைடர்மேன் என்ன ஹெலிகாப்டர் தெரியும் நம்மளே பார்த்தீங்களா? அங்கே பாருங்க ஹெலிகாப்டர் பார்க் பண்ணி வச்சுருக்காங்க நம்மளே. நேராக வந்துடுவோம் அப்படியே நேராக. இது வேற ஒன்று கண்ட்ரோல் கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே நேராக போவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சீக்கிரம் பால்கனியில் போய் மாட்டிக்கிட்டோம். எவ்வளோ சீக்கிரத்தா இருக்குன்ட்டு. இங்கே பாரு, மொத்த மாடி கூட சீக்கிரத்தை வச்சுருக்கான். ஐயா மொத்த மாடி கூட சீக்கிரத்தை வச்சுருக்கான். போயோ இது ஹெலிகாப்டர் எடுத்து போகிறேன். வழி விடுங்க. எவனும் உண்டு ஏரியாக்குள்ள நான் தான் கேங்ஸ்டர் பாருங்க. நான் அதே ரியலாக ஹெலிகாப்டர் ஓட்டுவேன் பாருங்க. இப்போ ரியலாக ஓட்டுற மாதிரியே ஓட்டுவேன் பாருங்க. நீங்கள் அடிச்சியாக போகிறீங்க. எப்படாவே இப்படி ஓட்டுறான்ட்டு அப்படின்னு நீங்கள் அடிச்சியாக போடுவீங்க பாருங்க. பாருங்க இந்த உலகத்தில் யாருமே இந்த மாதிரி அருமையாக ஹெலிகாப்டர் ஓட்டிக்க மாட்டாங்க. பார்த்தீங்களா? இது அருமையாக ஓட்டுறது பாருங்க. சுற்றி ஓட்டுவேன் நல்லா. பார்த்தீங்களா? ஓகே ஸ்பீடாக போகிறேன். பார்த்தீங்களா? ரியல் ஹெலிகாப்டர் ஓட்டுற மாதிரி ஓட்டுவேன். பாருங்க நான் பில்டிங்கில்
முட்டவே மாட்டேன் நான். யார் தெரியுமா வீட்டு கேம் அது பார்த்தீங்கன்னா முட்டவே மாட்டேன் பார்த்தீங்கன்னா பாருங்க நான்லாம் யாரு பில்டிங்கில் முட்டவே மாட்டேன். மெதுவாக போயிடலாண்டா ஏய் ஸ்லிப் ஆகுறே இங்கே வரே இந்த ஸ்லிப் ஆகுறே அடே என்னடா ஏய் எங்கிருந்து ஒரு கையை மேல போறடே பெரிய இருப்போமா அவன்கிட்ட பேசிட்டு ஐயோ லெவல அப்பயே அப்புன்னு மிச்சம் ஐயோ ஹெலிகாப்டரே அங்க பறந்தாச்சு அங்க போய் ஐயோ சரி வாங்க நம்புகிறே நேரா இது மேல ஏறி ஹெலிகாப்டர் எடுக்கும். ஹெலிகாப்டர் எடுத்துதாமோ இந்த சைடு போயிருக்கோம். ஓகே இந்த சைடு ஹெலிகாப்டர் அடுக்குங்க. சீட் கோட்லாம் இருக்குல்ல இல்லை வந்து பைக் சீட் கோட் என்னென்ன சீட் கோட்லாம் இருக்குன்னு பார்ப்போம். சரிங்க நம்ம கீழே போய் பார்ப்போம். நிறைய லேக் வேறு ஆகுது. ஃபஸ்ட்டு 021 அப்படின்னு ஸ்பெண்டர் நண்பர்களே பாருங்கள் ஸ்பெண்டர் வந்து இருக்குது. ஓகே இதை வந்து ஓட்டி பார்ப்போம் அப்படின்னு இருக்குது. என்னங்க இது ஓட்டி பார்த்தா ஒழுங்கா ஐயோ சி ஐயோ இது என்ன ஐயா ஸ்பைடர்மேன் சைக்கிள் ஓட்டுறதோ ஐயோ இது ஒருத்தவங்கன்னா அப்படில இருக்கு. நண்பர்களே இந்த வண்டி வேண்டாம் நண்பர்களே தயவு செஞ்சு இந்த வண்டியை ஓட்டவே வேணாம் விட்டுருங்க. நம்ம வண்டியை போயோ இந்த வண்டியை எடுங்க வேணாம் ஒரு குண்டி வேணாம் போடா ஓகே ஓகே இங்கே பாருங்க இங்கே ஒன்று ஓகே நெக்ஸ்ட்டு 202 போட்டோமா அடே இங்கே பாருங்க அப்பாச்சி பைக்கு இங்கே வர அடே அப்பாச்சி பைக்கு உங்களுக்கு இந்த பிடிக்கும்னா இந்த ப்ளூ கலர் கார் நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணியே ஆகணும் நம்புது. அப்பாச்சி பைக் பிடிக்காதுன்னா என்ன பண்ணணும்னா இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் என்ன பண்ணணும்னா ப்ளூ கலர் ஹார்ட் போட்டு விடுங்க. அப்பாச்சி பைக் பிடிக்காதுன்னா இல்லை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா ரெட் கலர் ஹார்ட் போட்டு விடுங்க. சரி ஓகே பார்த்தீங்கன்னா ஸ்பெண்டர் பிடிக்கும்னா அது ப்ளூ கலர் ஹார்ட் போட்டு விடுங்க. ஸ்பெண்டர் பிடிக்காதுன்னா ரெட் கலர் போட்டு விடுங்க. இல்லை உங்களுக்கு இந்த ரெட் கலர் ஹார்ட்டு அதெல்லாம் போடுறதுக்கு பழக்கம் வரும்னா என்ன பண்ணுறீங்கன்னா டைரெக்டாக போயிட்டு ஸ்பெண்டர் பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்லேயே சர்ச் பண்ணி போட்டுக்கலாம். சரி நெக்ஸ்ட்டு வண்டியோட சீட் கொடுப்போமா வாங்க பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 202 203. ஸோ இங்கே பாருங்கள் பல்சர் நண்பர்களே பாருங்கள் எப்படி இருக்குது தெரியுமா புதுசாக அந்த பல்சர் மாதிரி இருக்குது. ஆனால் பார்க்க இன்னமும் செமையாக இருக்கு பாருங்க. ஆனால் வந்து எப்படியோ சரி இந்த பல்சரில் நம்ம போய் ஐயோ இவன் ஒரு சரி முடியல ஏய் ஒழுங்கா போடா டேய் ஓகே வாங்க போவோம் நேராக போவோமா. ஓகே இந்த வண்டி ஐயோ எனக்கு தரேன் சவாடா இந்த பல்சரில் போவோம். இப்போ நம்ம நேராக பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாதான் இருக்குது. சரி இது நம்ம கரெக்டாக இருக்குது பாருங்கள் நம்ம உட்காந்து போகிறதுக்கு இது கரெக்டாக இருக்குது. அதெல்லாம் சரி செம்ம கேவலமாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெண்டு வண்டியும். ஸோ அப்பாச்சி பைக்கில் உட்காந்து போகிறவங்க நம்மளுக்கு சூப்பராக இருந்துச்சு. இப்போ பல்சரில் உட்காந்து போகவும் சூப்பராக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா நண்பர்களே. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன வண்டி வந்துருக்குன்னா இருங்க நான் கெஸ் பண்ணி பார்க்குறேன் வண்டி எப்படி இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம மேப் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வீடு எங்கே இருக்குன்னு செக் பண்ணிப்போமா. அடே மேப்பு பையா ஓப்பன் ஆகுடா. ஓகே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு இப்போ தான் கிளம்புறே. வீடு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த வீடு லிஸ்ட்லேயே காணும். ஓகே ஜூம் பண்ணி பார்த்தாலும் தெரியும் போல. சார் அதை விடுங்க வீடை என்ன பண்ணோம்னா ட்ரெயினை பார்த்தீங்க நான் முட்டா பையன் மாதிரி. சரி ஓகே அதெல்லாம் விட்டு இப்போ நம்ம வண்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ வண்டி நண்பர்களே இந்த வண்டி பார்க்க நண்பர்களே ஃபேஷன் ப்ரோ நண்பர்களே புதுசாக வந்துச்சுல அந்த வண்டி பாருங்கள் ஃபேஷன் ப்ரோட நியூ மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துக்கோங்க ஃபேஷன் ப்ரோ தான். ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க. சரி வண்டி நல்லா தான் இருக்குது. ஸோ இதை ஓட்டி பார்க்கணுன்னு அவசியமே இல்லை ஆனால் நல்லா தான் இருக்குது நியூ மாடல் வந்து. சரி நல்லா இருக்கே நானே இப்போ தான் நியூ மாடலில் பார்க்குறேன். ரோட்டில் போகும்போது இப்போ தான் ஒரு வாட்டி பார்த்தேன். இது என்னமோ வண்டிட்டு இருந்துச்சேன் ஐயோ இப்போ தான் தெரியுது ஃபேஷன் ப்ரோன்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா
2வது வாட்டி பார்க்கும்போதுனா நானே பேரை இப்போ படித்து வந்தேன் ஃபேஷன் ப்ரோ வந்து. சரி இந்த வண்டி ஓரளவு அழகாக நண்பர்கள் இருக்குது. ஸோ ஒரு பாதி பேர் இந்த உலகத்தில் இப்போ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரி இதை வச்சிரும். நெக்ஸ்ட்டு சீட் கோடு பார்ப்போமா? நெக்ஸ்ட்டு சீட் கோடு என்ன போடலாம்? ஓகே நெக்ஸ்ட்டு சீட் கோடு எல்லாமே பார்த்து வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே ஓகே ஐயோ வெறும் 2 மட்டும் போத்தேனே. 2 0 அப்படியே ஒரு 5 நண்பர்களே. இங்கே பாருங்கள் புல்லட் நண்பர்களே, செம்மையாக இருக்க பாருங்க. அப்போ சவுண்ட் இப்படி இருக்கும். ஓட்டி பார்ப்போம். அந்த புல்லட்டோட சவுண்ட் சூப்பராக இருக்கும். என்னடா டே என்னடா புல்லட் சவுண்டு கொலை பண்ணி வச்சுருக்கீங்க நண்பர்களே. நீங்களே கொஞ்சம் அந்த சவுண்டை கேளுங்களேன். கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப கொடுமையான இருந்துச்சு. சரி விடுங்க, மறுபடியும் கேட்டு போடுங்க. ஐயா அதுக்குலாம் வண்டி நிறுத்தினேன்னா சரி ஆட விடுங்க. நெக்ஸ்ட் சீட் கூட பார்ப்போம். ஐயோ நம்ம வாய்ஸ் எப்போ பார்த்தாலும் மாறிட்டே இருக்கு நண்பர்களே. சரி நிறைய இருக்குது. ஸோ சீட் கோடை பார்த்து வச்சுட்டு இப்போ பாருங்கள் நான் சீட் கோடை போடுறேன். ஐயோ தப்பு போட்டேன் நண்பர்களே, சாரி மன்னிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் வந்து இப்போ நண்பர்களே இங்கே பாருங்க டியூக் பயங்கரமாக இருக்குது. செம எனக்கு கொஞ்சம் பிடிச்ச பைக்கிறான் இது. இருங்க டியூக் ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. கீழே இங்கே தானே ஏறா செமையாக இருக்கும்டா. பாருங்க நண்பர்களே டியூக்கோட லுக்கு செமையாக இருக்குது. டியூக் ஃபேன்ஸ் இந்த டியூக் பிடிக்கும்னா இது நீங்கள் இந்த கமெண்ட்டில் என்ன போட்டிங்கன்னா அசம்பிள் என்ன போட்டிங்கன்னா அசம்பிள் பார்த்தீங்கன்னா எந்த டைம் போடுறீங்க அசம்பிள் டியூக் ஃபேன்ஸ் அப்படின்னு போடுங்க கமெண்ட்டில் மறக்காமல். சரி ஓகே வண்டி செம்மையாக ஸ்கித்து போட்டு செம்மையாக இருக்குது. சரி வாங்க நேரா இப்போ நம்ம நெக்ஸ்ட் வண்டிக்கு போயிடுவோம். நெக்ஸ்ட் வண்டி பிரச்சனை ஆகிட்டுரை. ஓகே நண்பர்களே நெக்ஸ்ட் என்ன வண்டி? கேடிஎம்மு. இதுவும் எனக்கு பிடிச்ச வைக்கிறான். ஆனால் எனக்கு இதோட பார்த்தீங்கன்னா டியூக் தான் பிடிக்கும். அந்தளவுக்கு பிடிக்க டியூக்கும். எனக்கு இதோட பிடிச்ச பைக்கு இது எல்லாத்தோடையும் பிடிச்ச பைக் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் தான். சரி ரைட்டு சாட விடுங்க, இந்த பைக்கெல்லாம் விடுங்க. நம்ம இப்போ நிறைய என்ன பைக்கு போகலாம்? ஸோ நெக்ஸ்ட்டு பைக்கை ஓட்டி பார்த்துருவோமா? நெக்ஸ்ட் என்ன பைக் வர போகுடு இருங்க சீட் கூட போட்டு பார்ப்போம். ஓகே ஓகே மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சாருக்குள்ள இங்கே போகிறோங்க நம்ம கவாசிக்கு நிஞ்சா H2R. ஆஹா இன்னைக்கு இந்த வண்டியை கண்டிப்பாக ஓட்டி பார்க்காம விட மாட்டேன் நம்புகிறே. கண்டிப்பாக நீங்கள் ஓட்டி பார்க்குறான் போகிறேன். செம்மையாக இருக்குது பாருங்களேன். ஆனால் இருந்தாலும் லுக்கு இந்த கேம்லேயே இருந்தாலும் லுக்கு செம்மையாக இருக்குது. செம்மையாக இருக்குது. ஓகே நம்மளே வாங்க போயிடுவோம். எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்பீடோ மீட்டர் போகும். ஐயோ கொடுமை பண்ணி வச்சுருக்காங்க நம்மள ஸ்பீடோ மீட்டரை. டேய் இதுக்கு கேடிஎம் டியூக்கோட ஸ்பீடோ மீட்டரே பரவாயில்ல. நம்ம பார்த்தோம்ல டியூக்கோட ஸ்பீடோ மீட்டரே இது அதுக்கு மேலே இருக்குது. சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு பைக்கை பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பைக்கு 010 நம்மளை நிஞ்சா H2R கோல்டு. இதுவும் அதே மாதிரி தான் ஓடும். ஸோ அதனால் இதை ஓட்டி பார்க்கணுன்னு ஒரு அவசியமும் இல்லை. சரி பார்த்தீங்கன்னா வண்டியில் எல்லாம் தான் இருக்குது. பார்த்துக்கோங்க சுற்றி முற்றி எல்லோரும் பார்த்துக்கோங்க. ஸோ ரைட்டு இந்த வண்டிக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வண்டி போடுவோமா? வாங்க நெக்ஸ்ட் வண்டி போட்டுப்போம். இப்போ இது இருக்குன்னு சீட் கூட பார்த்தா 010 தானே 210 தானே. ஓகே இப்போ 211 ரொம்ப இங்கே பாருங்கள் பல்சர் RS 200. இது பார்த்தீங்கன்னா பயங்கரமான பைக் தான், ஓரளவுக்கு சூப்பரான பைக் தான். ஸோ இந்த பைக்கை நம்ம ஓட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் பைக் பார்த்துவோம். ஓகே நெக்ஸ்ட்டு 212 சரி மறுபடியும் 212. ஓகே இப்போ நம்மள எம்டி வந்திருக்கு இந்த வாட்டி. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் எம்டி வந்திருக்கு. சரி ரைட்டு. சரி எம்டி ஓட்டுறதுக்கு முன்னாடி பல்சர் RS 200 ஓட்டி பார்த்து அதுக்கப்புறம் எம்டி ஓட்டு பார்ப்போம். உங்களுக்கு இந்த 2 வண்டியில் இந்த நம்ம பார்த்த வண்டியில் இது ஏதாவது ஒரு வண்டியாவது நீங்கள் வச்சுருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக ஸோ அப்படி ஏதாவது ஒரு வண்டி வச்சுருந்தீங்கன்னா அந்த வண்டி நேமை கமெண்ட்டில் போட்டு விடுங்க. இதில் பார்த்த எந்த வண்டியும் நீங்கள் வைக்கலன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வண்டி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வண்டியே வைக்கல ப்ரோ அப்படின்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது வண்டி
வண்டியே இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்க்குறேன் நிறைய கிட்ஸ் தான் பார்ப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். சரி அட விடுங்க. சரி 2 1 3 அட்டா இங்கே பாருங்க நம்ம ஷோரூமில் பார்த்த வண்டி. நல்லா தான் இருக்குது. ஆனால் இதை ஓட்டி பார்க்க எனக்கு மூடு இல்லை. சரி நெக்ஸ்ட்டு பைக்கை பார்த்துருவோம். 1 0 ஐயோ 2 1 4. இங்கே பாருங்கள் நம்ம வீட்டில் கூட ஒரு புல்லட் இருக்கும்ல அந்த புல்லட்டு. சரி வாங்க இதை ஓட்டி பார்ப்போம். பா இது வாரு ஓரளவுக்கு புல்லட் சவுண்ட் மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் நம்பளை இது வாரு இல்லையே கொலை பண்ணாமல் விட்டுருக்காங்க. ஏன்னா இந்த புல்லட் சவுண்டு அந்த வண்டியில் விட்டா என்ன வேண்டா. இந்த மாதிரி புல்லட் சவுண்டை கொலை பண்ணி வச்சவங்கள வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சரி அட விடுங்க. பார்த்தீங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா நேராக வண்டி இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வண்டிக்கு போயிடுவோமா. நெக்ஸ்ட்டு ஏதாவது வண்டி இருக்கான்னு செக் பண்ணிப்போம். 2 1 5. ஆஹா இதுக்கு மேலே வண்டி இல்லையா. ஆஹா சரி பார்த்தீங்கன்னா அவுத்தவை போட்டு முடிச்சிடுவோம். இப்போ நம்ம வந்து அவுத்தவை போட்டு சரி நான் உங்கள் வீட்டு போய் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். அதுக்கப்புறம் நம்ம ஆல்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும் அதை அழுத்திடுங்க. அதை அழுத்தினா தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும் நான் போடுற வீடியோஸ்லாம். சரி மறக்காமல் எல்லோரும் பார்த்தீங்கன்னா இது பண்ணிடுங்க. ஸோ அடுத்தடுத்து நம்ம இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற கேமு இல்லைன்னா ஏதாவது டிஃப்ரெண்ட்ஸான கேமு பார்க்கலாம். பாய்.